சென்னை கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷின் தாய் பிரேமா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கோரிக்கை என்ன? அரசாங்கத்துக்கு ஏதாவது வைக்கிறீங்களா? கோரிக்கை என்ன சொல்லுங்கம்மா? அரசாங்கம் எங்க பக்கம் எங்களுக்கு நிக்குமா? அரசாங்கம் இப்ப இல்ல. அரசாங்கம் என்ன? நான் இப்ப இருக்கேன், எனக்கு என்ன செய்ய? இப்போ நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கேன் தெரியுமா? என் வீட்டுக்காரர் இழந்து இப்ப உயிர் யாருன்னா காப்பாத்துவோம்? லங்ஸ் இப்ப யாருன்னா வைப்பாங்க? அரசாங்கம் வைக்குமா? இப்போ லங்ஸ் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்ல போய் நான் யாருக்கு எங்க அம்மா இப்ப வைப்பாங்க? எங்க அம்மாக்கு யாரும் லங்ஸ் தர முடியுமா? சொல்லுங்க. யார் தருவா? இப்ப ஒரு கவர்மெண்ட்ல போய் என்னை இப்படி ஆக்கிட்டாங்க. எல்லாரும் எனக்கு சொல்றதான் பணம் சம்பாரிச்சிடலாம், பசங்களை விட்டுட்டு நீயும் போயிட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு என்ன கேக்குறாங்க. சொல்லுங்க. அப்ப நான் எதை பார்ப்பேன்? நீங்க சொல்லுங்க. இது எவ்வளவு கடை இருக்கு? கடை இது வரைக்கும் நான் 4 லட்சம் நான் கடன் வாங்கி செலவு போட்டோம்னா கூட என்ன சார் செட்டாய இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன் சார். வந்தா வருது, கடன் கட்டின இல்லைன்னா என் வீடு வித்துட்டு என் பசங்க கட்டிட்டு போட்டோம். யாரும் ஏமாற்ற மாட்டேன் நான். உங்க பையன் என்ன மாதிரியான வேதனையில இருந்தாருமா? நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து அவர் என்ன மனநிலையில இருந்தார்? சார் சொல்ல தெரியாதவன், சண்டை போட்டா கூட வீட்டுக்கு வந்துடுவான். அந்த மாதிரி கேரக்டர் அவன். அவனும் ஹார்ட் பேஷண்ட் ஃபிக்ஸு. கூடாஞ்சேரியில வேலைக்கு போனான், அங்கேயே விழுந்துட்டான். SRMல அட்மிட் பண்ணாங்க. அவங்க கேட்டது ஒரே பதில், போயிட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு லெட்ரு சீல் அடித்து வாங்கிட்டு வந்து கொடுனாங்க. ராஜீவ்காந்திக்கு திரின்னு என் பையன், சின்ன பையன், அவனும் தெரிஞ்சாங்க. அதெல்லாம் நான் தர முடியாது போட்டு அப்படின்னு கண்டிஷனாக சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே, சின்ன பையன் தானே, நீங்களே அவனை மட்டன் தட்டுனா தானே இன்னைக்கு என் பிள்ளைக்கு இந்த நிலைமை. நீங்கள் ஊக்கம் கொடுத்துருந்தா அப்புறம் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? கல்வி செய்யறேன், வேலை வாய்ப்பு தரேன், எதில் தரீங்க? வாய் வழியாவா? செயல் இல்லைல்ல. என்ன செயல் வழியை கற்றுக்கலாம்? எனக்கு 3 பசங்க இருக்காங்க.